சிம்ம ராசி அன்பர்களே, இன்னைக்கு சந்திரன் உங்க ராசிக்கு முதல் வீட்லயே சஞ்சரிக்கிறதால உங்க மனசுக்கு ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். ஆனா கூடவே கேதுவும் அங்கேயே இருக்கிறதால சில சமயங்கள்ல மனசுல ஒரு சின்ன குழப்பம் வரலாம். இல்லனா ஆன்மீக விஷயங்கள்ல உங்க நாட்டம் அதிகமாகும். உங்க ராசிநாதனான சூரியன் தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்ல வலுவா அமர்ந்திருக்கிறதால கண்டிப்பா தொழில்ல சிறப்பான முன்னேற்றம் இருக்கும். சமூகத்துல உங்களுக்கான மதிப்பும் உயரும். ஆனா அதே 10ஆம் வீட்ல புதன் அஸ்தமன நிலையில இருக்கிறதால முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது கொஞ்சம் நிதானமா யோசிச்சு செயல்படுங்க. லாபஸ்தானமான 11ஆம் வீட்ல குருவும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்திருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்புங்க. இது உங்களுக்கு எதிர்பாராத நிதி ஆதாயங்களையும் பண வரவுகளையும் கொடுக்கும். நண்பர்கள் மூலமாவும் மூத்த சகோதரர்கள் மூலமாவும் நன்மைகள் கிடைக்கும். உங்க ஆசைகள் எல்லாமே நிறைவேற நல்ல வாய்ப்பு இருக்கு. குடும்ப உறவுகளும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். 9ஆம் வீட்ல செவ்வாய் இருக்கிறதால தந்தையோட உறவுல சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வர வாய்ப்பு இருக்கு. ஆனா அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். 8ஆம் வீட்ல சனி இருக்கிறதால சில மறைமுக தடைகள் வரலாம். உடல் நலத்திலையும் சின்ன அசௌகரியங்கள் ஏற்படலாம். குறிப்பா இன்னைக்கு சனிக்கிழமைங்கிறதால சனியோட தாக்கம் கொஞ்சம் அதிகமா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 7ஆம் வீட்ல ராகு இருக்கிறதால கணவன் மனைவி உறவுல விட்டு கொடுத்து போறது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. மொத்தமா இன்னைக்கு உங்களுக்கு 4 மதிப்பெண்கள் கிடைக்கும். முக்கிய காரியங்களை ராகு காலம் யமகண்டம் நேரங்கள்ல செய்யறது தவிர்த்துருங்க. மன அமைதிக்கு நமசிவாய மந்திரத்தை ஜபிக்கலாம். சிவன் கோயிலுக்கு போய் வழிபடுறதும் நல்லது. ஏழைகளுக்கு அன்னதானம் கொடுக்கறது அல்லது முதியோருக்கு உதவுறது உங்களுக்கு நல்ல பலனை தரும். இந்த நாள் சிறப்பா அமைய என் வாழ்த்துக்கள்.